தினத்தந்தி நாளிதழ் மற்றும் வசந்தன்கோ இணைந்து வழங்கும் இந்த கலை இலக்கிய திருவிழா 2020 என்பது கலைகள் மற்றும் படைப்பாற்றலின் ஒரு பிரம்மாண்டமான கொண்டாட்டமாக அமைந்துள்ளது. தமிழ் கலாச்சாரத்தில் சிறந்து விளங்கும் நாகர்கோவில் மண்ணில் இந்நிகழ்வு நடப்பது அற்புதமான ஒரு விஷயம். இந்த நிகழ்ச்சிக்கு உங்கள் ஒவ்வொருவரையும் தினத்தந்தி சார்பாக வரவேற்பதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். மீண்டும் ஒருமுறை நம்ம வந்திருக்கக்கூடிய எல்லா சிறப்பு விருந்தினர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம். அதில் குறிப்பாக நம்மளுடைய சிறப்பு விருந்தினராக வருகை தந்துள்ள கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் திருமதி ஆர் அழகுமீனா அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். நல்ல ஒரு பலமான கரகோஷம் எழுப்பி மேம வரவேற்றலாம். அடுத்தபடியாக எல்லாருக்கும் பரிச்சயமான ஒரு மிகப்பெரிய ஒரு பேச்சாளர், என்னுடைய ஒரு கிரேட் இன்ஸ்பைரர்னு சொல்லலாம். பல வருடங்களாக நான் ஒரு சின்ன வயசுலேருந்து நான் அவரை பார்த்துட்ருக்கேன். அண்ட் அவரை பார்த்து தான் நிறைய எனக்கும் இந்த பேச்சு ஆற்றல், பேச்சு தன்மை எல்லாம் வந்திருக்கு. மற்றும் மிகப்பெரிய ஒரு பேச்சாளர், மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் திரு கோபிநாத் அவர்களை இந்த நிகழ்ச்சிக்கு வருக வருக என வரவேற்கிறோம். வணக்கம் சார், வருக வருக. அடுத்தபடியாக நம்மளுடைய வசந்தன்கோவுடைய மேனேஜிங் பார்ட்னர் திரு விஜய் வசந்த் அவர்கள் வருகை தந்துள்ளார். ஸோ அவருக்கும் ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாம். அடுத்தபடியாக ஸ்டெல்லா மேரிஸ் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன் திரு நஸ்ரிட் சார்ல்ஸ் அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம். நம்மளுடைய சேர்மன் நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ளார். தேங்க்யூ ஸோ மச் சார். இப்போ ஒரு அருமையான ஒரு பரதநாட்டிய கலையோட இந்த ஒரு நிகழ்ச்சியை நம்ம மாலை பொழுது துவங்கலாம். கலெக்டர் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டுடைய கலெக்டர் ஐஏஎஸ் திருமதி ஆர் அழகுமீனா அவர்களை நம்மளுடைய மேனேஜர் திரு கண்ணன் டேனி அவர்கள் கௌரவிப்பார். பொன்னாடை போற்றி. எல்லாரும் ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாம். அடுத்தபடியாக நம்மளுடைய செலிபிரிட்டி ஸ்பீக்கர் திரு கோபிநாத் அவர்களை பொன்னாடை போற்றி கௌரவிக்கிறார். தேங்க்யூ. அடுத்தபடியாக மேனேஜிங் பார்ட்னர் ஆஃப் வசந்தன்கோ மற்றும் எம்பி திரு விஜய் வசந்த் அவர்களை இப்போது பொன்னாடை போற்றி நம்மளுடைய மேனேஜர் சார் கௌரவிக்கிறார். லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் ஸ்டெல்லா மேரிஸ் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ் உடைய சேர்மன் திரு நஸ்ரிட் சார்ல்ஸ் அவர்களை பொன்னாடை போற்றி கௌரவிக்கிறார். ஓவிய போட்டி பற்றி நம்ம சொல்லணும். ஸோ மத்தியானத்துலேருந்து ஆல்மோஸ்ட் நிறைய பேரண்ட்ஸ், நிறைய குழந்தைங்களோட அவங்கவுங்க ப்ரிப்பேர் ஆகி இங்கே அவங்களுடைய டேலண்ட்டை ஷோகேஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ இன்றைய திருவிழாவின் சிறப்பம்சங்களில் ஒன்று உற்சாகமான தூரிகை ஓவிய போட்டி. ஆல்மோஸ்ட் 300க்கும் மேற்பட்ட உற்சாகமான பதிவுகளுடன் 8 முதல் 14 வயது வரையிலான குழந்தைகள் தங்கள் படைப்பாற்றல், கற்பனை மற்றும் நம்ப முடியாத திறமையை வெளிப்படுத்தியுள்ளனர்.
தித்திக்கும் தீந்தமிழில் உருவாகி ஞாயிறு உதிக்கும் முன் தினம் உதிக்கும் தினத்தந்தி. ஞாயிறு உதிக்கும் முன் தினம் அதிகாலையில் உதிக்கும் தினத்தந்தியை வணங்கி எனது வரவேற்புரையை தொடங்குகிறேன். தமிழகத்தில் நம்பர் 1 நாளிதழ் தினத்தந்தி. நடுநிலை தவறாமல் செய்திகளை வெளியிட்டு சிறந்த தமிழ் ஏடாக மக்கள் மனதில் நீங்காத இடம் பிடித்துள்ள செய்தி சேவையோடு மட்டும் நிறுத்தி கொள்ளாமல் தினத்தந்தி +2 முடித்த மாணவிகளுக்கு வெற்றி நிச்சயம் கல்வி கண்காட்சி போன்ற நிகழ்ச்சிகளை நடத்தி வந்தது. மாணவர் குழுக்களுக்கு பெரும் தீர்வாக அமைந்து இந்த நிகழ்ச்சிகள் தினத்தந்தியின் சரித்திர சாதனையாக திகழ்கிறது. இந்த தினத்தந்தி இது சாதனை இதோடு விட்டு விடாமல் பொதுமக்களோட இறங்கி இன்னும் தொடர்பு ஏற்படுத்தணும் அப்படின்றதுக்காக எங்களோட ஐயா திருமிகு பாலசுப்ரமணியன் ஆதித்தன் அவர்கள் ரொம்ப துடிப்போட நீங்கள் பத்திரிக்கை பணி மட்டும்தான் நம்மளுக்கு அப்படின்னு நினைக்காம மக்களோட இறங்கி போய் எல்லாத்துட்டையும் தொடர்பில் நேரடியாக இருக்கணும் அப்படின்னு சொன்னதுக்கு இணங்க இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி தினத்தந்தியில் முதல் முறையாக இலக்கிய கலை திருவிழாவாக இன்றைக்கி நடக்குது. அதனால் எங்கள் ஐயா அவர்களுக்கு நான் முதல்ல நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதே போல் இப்போ தினத்தந்தி டீமில் எங்கே இருக்கிற எங்கள் ஜிஎம் திரு மாரியப்பன், தலைமை விளம்பர அதிகாரி திரு சரவணன் ஆகியோரின் வழிகாட்டுத்தின் பேரில் தான் இந்த நிகழ்ச்சி டைரக்ஷன் பேரில் எல்லாமே நாங்கள் நடத்தி ஏற்பாடு பண்ணிகிட்டு இருக்கோம். பெரிய திருவிழா மாதிரி பண்ணணும். தினத்தந்தியில் ஃபஸ்ட்டு வெளியில் பண்ணுறீங்க, அதை மிகப்பெரிய திருவிழா மாதிரி பண்ணணும் அப்படின்னு அவங்க சொல்லி தொகுத்தது தான் அந்த பங்கு பெற்ற ஓவிய போட்டியில் கலந்துக்கிட்ட மாணவ செல்வங்களையும் அவங்கள காலையிலேருந்து இந்த மழையும் பொருட்படுத்தாமல் நான் பார்க்கும்போதெல்லாம் ஒரு 10:30 இங்கே வந்துட்டாங்க பிள்ளைங்களை கூட்டிகிட்டு. அந்த பெற்றோர்கள் அவங்க எல்லாத்துக்கும் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஏன்னா இங்கே வரும்போது 10 மணிலேருந்து எவ்வளோ சிரமங்கள் பட்டிருப்பாங்க. அப்புறம் இந்த அரங்கத்துக்குள்ளே வரும்போது நாங்களும் சில இது அப்படி கரெக்டாக உட்காருங்க அப்படின்லாம் நாங்கள் நல்லா சொன்னோம். இது எல்லாமே புரிஞ்சுக்கிட்டு எங்களோட ஒத்துழைப்பு கொடுத்து இவ்வளோ நேரம் எங்கள் நிகழ்ச்சியில் உட்கார்ந்துருந்த உங்கள் எல்லாத்துக்கும் தலைதாட்டி முதல்ல வணக்கத்தை சொல்லி வரவேற்றுக் கொள்கிறேன். இதில் என்னென்னா ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரோக்ராம் அப்படின்னாங்களா, நானும் வந்ததுலேருந்து ஸ்டூடெண்ட்ஸ்லாம் தேடுறேன். ஓகே. அப்பா நிறைய பேர் இருக்கீங்களா? குட். ஓகே. அம்மா அப்பாக்கள், அதாவது முன்னாலெல்லாம் எப்படின்னா 4 ஸ்டூடெண்ட் வந்தால் ஒரு அம்மா அப்பா வருவாங்க. நாங்கள்லாம் பள்ளிக்கூடத்தில் படிக்கிறப்பெல்லாம் ஆண்டு விழாக்கே கூட பார்த்திங்கன்னா அப்பாக்கெல்லாம் என்னமோ கலெக்டர் மாதிரி பிஸியாக இருக்க மாதிரி நினச்சிட்டு வரவே மாட்டாங்க. சும்மா டீ கடை முக்கத்தில் தான் வடை சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. இப்போல்லாம் பார்த்தா பிள்ளைங்களுக்கு நல்லது கெட்டது வரும்னா குடும்பமே கிளம்பி வந்துடுது. ஓகே. எல்லாருமா இருக்கிறனால சில விஷயங்களை நான் ஷேர் பண்ணி உங்கள்கிட்ட சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன். முதல்ல பசங்களேருந்து ஆரம்பிப்போமா? ஓகே. நான் நிறைய இடங்களுக்கு போகிற போது பிள்ளைகள்கிட்ட கூடுதலாக பிள்ளைகளை விட அம்மா அப்பாக்கள் பேசக்கூடிய மிக முக்கியமான விஷயம், இந்த காலத்து பசங்க பேச்சே கேட்க மாட்டேங்கிறாங்க. ஒன்று. 2வது விஷயம், நாங்கள்லாம் எப்படி இருந்தோம், அடக்க ஒடுக்கமா. இப்போ இருக்க பசங்களாம் அடக்க ஒடுக்கமாக இருக்கவே மாட்டேங்கிறானுங்க. ஒரு வார்த்தை பேசுனா 4 வார்த்தை பேசுகிறானுங்க. அப்படிங்கிறது போக இன்னொரு செக்மெண்ட் இருக்குது, என்ன சொன்னாலும் சும்மா இருக்கானுங்க. இப்போ இருக்க புது ட்ரெண்ட் அதான். நம்ம வாய் ஓயாமல் கத்தினாலும் எதையுமே காது கொடுத்து கேட்காமல் இருக்கக்கூடிய ஒரு தலைமுறையாக இந்த தலைமுறை பிள்ளைகள் இருக்கிறார்கள் என்று உங்களுக்கு கம்ப்ளைண்ட் இருக்குன்னா, முதலில் நான் புரிந்து கொள்ள வேண்டியது இந்த தலைமுறை பிள்ளைகளுடைய உளவியல் பற்றியது. ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா, உளவியல் என்பது ஒவ்வொரு காலகட்டத்திலும் அவங்களுக்கு இருக்கக்கூடிய எக்ஸ்போஷரை ஒட்டி மாறும். கம்ப்யூட்டர் வந்த பிறகு நம்முடைய உளவியல் மாறியது. கூகுள் மேப்ஸ் வந்த பிறகு யாராவது இடத்த ஞாபகத்துக்கு வச்சுருக்கீங்களா? உங்கள் சொந்த அத்தை வீடே உங்களுக்கு தெரியாது. இந்த சந்தா அடுத்த சந்தா தெரியலையேன்னு அவன் சொந்த வீட்டுக்கு கூகுள் மேப்ஸ் போட்டு போகிறவங்களாம் இருக்கான். ஓகே. ஒரு கருவி உள்ளே வருகிற போது, ஒரு தொழில்நுட்பம் உள்ளே வருகிற போது மனிதனுடைய இயல்பான செயல்பாடுகள் உளவியல் எல்லாம் மாறும். நம்மளால என்ன சொல்கிறாங்கன்னா டிஜிட்டல் மைக்ரன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. யார்? நம்மலாம் டிஜிட்டல் மைக்ரன்ஸ். டிஜிட்டல் உலகத்திற்குள் வெளியிலிருந்து உள்ளே வந்தவர்கள். இவங்கெல்லாம் டிஜிட்டல் நேட்டிவ்ஸ். அவங்கெல்லாம் பூர்வகுடி, டிஜிட்டல் உலகத்துடைய பூர்வகுடி. இவங்க பிறக்கையிலே டிஜிட்டல் டெக்னாலஜி இங்கே இருந்துச்சு. அப்போ இந்த நான் ரெசிப்ரிகேஷன், நம்ம மாதிரி உடனே காதில் கேட்டு ரியாக்ட் பண்ணுறது, இதெல்லாம் பிள்ளைகளுடைய குறையாக நீங்கள் பார்க்கக்கூடாது. இப்போ நீங்கள் உங்கள் வீட்டில் நடத்தக்கூடிய உரையாடல் 2 மனிதர்களுக்கு இடையிலான உரையாடல். பெருவாரியாக நாம் மனிதர்களோடு உரையாடினோம். அப்போ யாருக்கிட்ட எப்படி பேசணும், எப்படியெல்லாம் பேசினா கரெக்டாக இருக்கும், அடிக்கடி திரும்ப கேட்டால் எப்படி அப்படின்னு. இப்போ அப்பா கிட்ட 4 தடவை கேட்கலாம், பொறுத்துக்குவார். அம்மா 2வது தடவை தலையில் தட்டுவாங்க. மாமா என்ன சொன்னாலும் கேட்பார். சித்தப்பா கொஞ்சம் கடிசான ஆள். இப்படிங்கிற மாதிரி பல்வேறு விதமான அபிப்பிராயங்கள், அனுமானங்கள்லாம் நமக்குலாம் இருந்துச்சுல. இவங்களுக்கு அதெல்லாம் இருக்காது. கூகுளில் 1000 தடவை கேட்டாலும் அது திரும்ப திரும்ப சொல்லும்.
கன்னியாகுமரியிலேருந்து நாகர்கோவிலுக்கு எத்தனை கிலோமீட்ரு அப்படின்னு முதல் தடவை கேட்டாலும் சொல்லும், ரெண்டாவது கேட்டாலும் சொல்லும், மூணாவது கேட்டாலும் சொல்லும். மனிதர்கள் கருவிகளோடு புழங்க ஆரம்பித்த பிறகு இருக்கக்கூடிய உளவியலை இன்றைக்கு இருக்கக்கூடிய தலைமுறை அம்மா அப்பாக்கள் உணர்ந்து கொள்ளாமல் இந்த பிள்ளைகளை வழிநடத்த முடியாது. இங்கே இருக்க எல்லாருக்கும் என்னுடைய மாலை வணக்கம். நமது தினத்தந்தி இந்த நியூஸ் பேப்பர் வந்து நம்மளுடைய க்ளோஸ் டு ஹார்ட்னு சொல்லுவாங்க இல்லையா, தமிழ்நாட்டில் தமிழராக இருக்கக்கூடியவங்க எல்லாரும் படிக்கக்கூடிய இந்த ஒரு தினத்தந்தி நாளிதழ் வந்து நடத்தக்கூடிய இந்த கலை திருவிழாவுக்கு வந்து கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னை கேட்டிருந்தாங்க. ஸோ இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நிறுவனம். அதே மாதிரி பொதுமக்கள் சேவையில் இவங்க தொடர்ந்து பணியாற்றிட்டு இருக்கிறதுனால அரசு அலுவலர் என்ற முறையையும் தாண்டி நான் வந்து இதில் கலந்துக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டேன். ஸோ அந்த விதத்தில் இன்றைக்கி வந்து இந்த இடத்துல பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறேன். இல்லை ரொம்ப முக்கியமான இவங்க வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளுடைய எம்பி சார் அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ரெண்டாவது வந்து இதுக்கு சிறப்பு விருந்தினராக சிறப்பு பேச்சாளராக வந்திருக்கக்கூடிய திரு கோபிநாத் சார் அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் என் கூட இங்கே ஸ்டேஜில் இருக்கக்கூடிய திரு நசரத் சார்லஸ் அவர்களுக்கும் திரு கண்ணன் டேனி அவர்களுக்கும் தினத்தந்தியுடைய மேனேஜர் அண்ட் தினத்தந்தியுடைய ரிப்போர்ட்டர்ஸ், இங்கே இருக்கக்கூடிய முக்கிய ஸ்பான்சர்ஸ், பொதுமக்கள், குழந்தைகள், பெரியவர்கள் அண்ட் ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். கலை இலக்கிய திருவிழா அப்படிங்கும்போது நான் கேட்டேன், நான் வந்து கலெக்டராக இங்கே வந்து நான் என்ன பேசணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொன்னாங்க, மேடம் நீங்கள் வந்து ஜஸ்ட் ஒரு மோட்டிவேஷன் கொடுக்குற மாதிரி கொடுங்க, ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. பட் இங்கே ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இருக்காங்க. ஸோ இந்த குரூப் ஜெண்டரை வந்து எப்படி மேட்ச் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினைக்கும்போது, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கலெக்டராக நான் கடந்த 10 மாதமாக இருக்கேன். கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு நான் முதலாக காலெடுத்து வச்சது வந்து அஸ் அ கலெக்டராக தான் இந்த ஊருக்கு நான் ஃபஸ்ட்டு வந்திருக்கேன். ஸோ இதுக்கு முன்னாடி நான் வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தை பார்த்தது கூட கிடையாது. பட் இந்த ஒரு 10 மாதத்தில் வந்துட்டு இந்த மாவட்டமும் சரி மாவட்ட மக்களும் சரி எப்படின்னாக்கா, நான் வந்து வீட்டிலேருந்து சென்னை வந்து தான் என்னோடய வீடு. ஸோ சென்னையிலேருந்து கன்னியாகுமரியில் வந்து வேலை பார்க்குறது இந்த லாஸ்ட் 10 மந்த்ஸில் நான் எங்கள் வீட்டுக்கு போகணும்னு கூட தோணலை, போகவும் இல்லை. ஸோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் என்ன பார்த்துக்கிறீங்க, பிகாஸ் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரமும் நம்ம ஒர்க் பண்ணும்போது ஸோ நம்மளுக்காக நம்ம மாவட்டத்துக்காக இருக்கோம். எல்லோரும் மேயர் சார் அதான் சொல்லுவாங்க, என்ன மேடம் நீங்கள் எங்கே நம்ம மாவட்டம் சொல்கிறீங்க? எஸ், நான் இந்த மாவட்டத்துடைய ஆட்சித்தலைவர், நீங்கள் எல்லாரும் நம்மளுடைய சொந்தக்காரங்க. ஸோ நான் உங்களுக்காக வேலை பார்க்க வந்திருக்கேன், அவ்வளோதான். ஸோ இது என்னுடைய மாவட்டம். ஸோ எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்த நம்மளுடைய மாவட்ட மக்களுக்கும் அரசுக்கும் பொதுமக்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். நான் இந்த மண்டபத்தில் நிறைய தடவை வந்திருக்கேன். இதுதான் முதல் தடவை பேசுகிறதுக்கு வந்திருக்கேன். நிறைய கல்யாண நிகழ்ச்சிகளுக்கு கூட்டங்களுக்கு வந்து போயிட்டுருக்கேன். என்ன உங்களில் எல்லாருக்கும் தெரியும், ஆனால் ஒரு சில பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். அது நான் பேசினா நிறைய பேசுவேன். எனக்கு பொதுவாக யாரும் மைக்கு தர மாட்டாங்க, நான் பேசினா முடிக்க மாட்டேன். அதனால் கூட்டம் நிறைய இருக்குது, உங்களுக்கு நிறைய ப்ரோக்ராம் இருக்குது, அதை பார்க்க ஆசையாக இருக்குங்க. அதனால் எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இங்கே வந்திருக்கும் எல்லாருக்கும் என்னுடைய இனிய வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு, மேடையில் இருக்கும் மாவட்ட கலெக்டர் அவர்களுக்கும் இன்று உங்களை எல்லாரையும் சிந்திக்க வைக்க இருக்கும் அண்ணன் கோபிநாத் அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் தினத்தந்தி நிறுவனத்துக்கும் என்னுடைய வணக்கத்தை சொல்லுகிறேன். தினத்தந்தி பற்றி சொன்னவங்க எல்லாருக்கும் தெரியும், இது வந்து நம்ம குடும்பத்தில் ஒன்றான ஒரு நாளிதழ் மாதிரி இருந்தது. எளிய மக்கள் தமிழில் செய்திகளை அறிய வேண்டும் என்று ஐயா ஆதித்யநாத் அவர்கள் கண்டெடுத்த ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம் சொல்லலாம் இந்த தினத்தந்தி. இது தினத்தந்தியை பற்றி தெரியாதவர்களும் பகிலாதவர்களும் யாருமே இல்லை. அந்த வழியில் வந்து மாணவர்களுக்கும் வந்து கலைத்துறையில் வந்து ஈடுபடுத்த வேண்டும் என்று இந்த ஒரு நிகழ்ச்சி நடத்துறது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான விஷயம். ஏன்னா வந்து இப்போ இருக்கிற மாடர்ன் வேர்ல்டில் வந்து எல்லாரும் மொபைல்ஸும் சரி கேம்ஸில் இருக்கிற தருணத்தில் வந்து அதை தாண்டி இவர்கள் இந்த ஓவிய போட்டியோ இந்த கலை நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வைப்பது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு முன்னோட்டம். பெற்றோர்கள், ஏன்னா இதில் முதல் வந்து தினத்தந்தி என்னதான் ஒரு முயற்சி எடுத்தால்
இந்த இடத்துல வந்து நம்மளுடைய மேனேஜர் சார் சொன்ன மாதிரி இந்த இடத்தின் கதாநாயகர் பார்த்தீங்கன்னா நீங்கள் பேரண்ட்ஸ் தான் சொல்லணும். ஏன்னா நீங்கள் தான் உங்கள் பிள்ளைகளை இங்கே கூட்டு வந்து இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வைத்தீர்கள். இதே போல் வந்து உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் கண்டிப்பாக மோட்டிவேட் செய்ய வேண்டும். அவருடைய திறமைகளை கண்டறிந்து நீங்கள் அவர்களுக்கு வந்து என்கரேஜ் பண்ண வேண்டும். அது வந்து உங்களுடைய தாழ்மையான இதை வைத்துக் கொடுக்குற. மேலும் இந்த போல பல நிகழ்ச்சிகளை நீங்கள் நடத்த வேண்டும். அதற்கு துணையாக நாங்கள் இருப்போம் என்று சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக நம்மளுடைய நிகழ்ச்சிக்கு முழு காரணமாக இருக்கக்கூடிய ஸ்பான்சர்ஸ் எல்லாரையும் இப்போ கவர்னவிக்கும் தருணம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஸ்பான்சர்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ரோஜா இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் சார்பாக திரு அருள் கண்ணன் அவர்கள் மேடைக்கு வராங்க. அவர் நம்மளுடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள எல்லா சிறப்பு விருந்தினர்களும் சேர்ந்து கௌரவிப்பாங்க. தேங்க்யூ வெரி மச். அடுத்தபடியாக குலசேகரம் ஸ்ரீ மூகாம்பிகா மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலிருந்து டாக்டர் வினோ கோபிநாத் அவர்கள், இன்னொரு கோபிநாத் அவர்கள் இப்போ மேடைக்கு வந்து நம்ம கோபிநாத் சாரோடையும் அடுத்த சிறப்பு விருந்தினர்களும் சேர்ந்து, இவர் பேரும் கோபிநாத் சார், வினோ கோபிநாத் அவர்கள் ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாம். அவங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ் நம்மளுக்காக நிறையா சர்வ் பண்ணினாங்க, ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணினாங்க. தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் யுவர் சப்போர்ட். அண்ட் நெக்ஸ்ட் நாகர்கோவிலிருந்து மெட்ரைட் ஹெல்த் கேர் சொல்யூஷன்ஸ் பிரைவேட் லிமிடெட் திரு சுஜின் ஜகேஷ் அவர்கள், த ஃபவுண்டர் ஆஃப் மெட்ரைட் ஹெல்த் கேர் சொல்யூஷன், அவர் நம்மளுடைய ஸ்பான்சர்ஸ். அவரும் இப்போ பொன்னாடை போற்றி ஷீல்டு வழங்கி கௌரவிக்கப்படுகிறார். தேங்க்யூ வெரி மச் சார். அடுத்தபடியாக சப்போர்ட்டிங் ஸ்பான்சர்ஸ் நாகர்கோவில் அக்ஷயா ஹோம் கேர் சர்வீசஸ் திரு மணிகண்டன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாங்க. ஷால்வை போதி ஷீல்டு வழங்கி கௌரவிக்கப்படுகிறார். தேங்க்யூ வெரி மச் சார். ஸோ நெக்ஸ்ட் டெரிக் குரூப்ல இந்த டைரக்டர் திரு ஸ்டாலின் அவர்கள் இப்போ கௌரவிக்கப்படுவார். ஷால் மற்றும் தேங்க்யூ ஸோ மச் டெரிக் குரூப். அடுத்தபடியாக ராயல் ஃபர்னிச்சர்ஸ் உடைய திரு ஆரோக்கிய வினோ அவர்கள், ராயல் ஃபர்னிச்சர்ஸ் இப்பொழுது கௌரவிக்கப்படுகிறார். நம்மளுடைய சிறப்பு விருந்தினர்கள் மற்றும் கலெக்டர் மேம் அண்ட் ஸ்டெல்லா மேரிஸ் கரஸ்பாண்டன்ட் சார் மற்றும் மேனேஜர் சார் அண்ட் மிஸ்டர் வசந்த் அவர்கள் எல்லாரும் சேர்ந்து இப்போது நம்ம ராயல் ஃபர்னிச்சர்ஸ் திரு ஆரோக்கிய வினோ அவர்களை கௌரவிக்கப்படுகிறார். அடுத்தபடியாக நம்ம இவ்வளோ ஒரு பெரிய மண்டபத்தில் உட்காந்து இவ்வளோ சிறப்பான ஒரு நிகழ்ச்சி நடக்குதுன்னா நம்மளுடைய வென்யூ ஸ்பான்சர் ஒய்ஆர் மஹால் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கைத்தட்டல் கொடுத்துடலாம். திரு யூசுப் அவர்கள். இவ்வளோ பிரம்மாண்டமான முறையில் ஒரு ஈவெண்ட் ஆர்கனைசிங்கிறது வந்து ஒரு சாதாரணமான விஷயம் இல்லை. ஸோ அது ரொம்பவே வந்து ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு ஜாப்னு சொல்லலாம். ஈவெண்ட் ஆர்கனைசிங்கிறது அது ரொம்ப சிறப்பாக நம்ம எல்லாரையும் இங்கே என்னைய ஆர்கனைஸ் பண்ணது, ஸ்டேஜ் டெக்கரேஷன், ஆடியோஸ், இங்கே வந்திருக்கக்கூடிய பேரண்ட்ஸை எல்லாரையும் வந்து ஆர்கனைஸ் பண்ணது எல்லாமே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ண நம்மளுடைய சிங்கப்பெண் மிஸ்ஸஸ் கீதா அவர்களை கௌரவிக்கணும். விஜி ஆட்ஸ் மிஸ்ஸஸ் கீதா அவர்களை நம்மளுடைய சிறப்பு விருந்தினர்கள் எல்லாரும் இணைந்து ஒரு நினைவு பரிசு மற்றும் ஷால்வை போற்றி கௌரவிப்பார். பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாம் இந்த சிங்க பெண்மணிக்காக. நம்மளுடைய ஈவெண்ட்டை சப்போர்ட் பண்ணியிருக்கிற கிராஸ் கம்யூனிகேஷன் மிஸ்டர் வில்சன் அவர்களையும் மேடைக்கு கூப்பிடுறோம். வாங்க சார், வாங்க. கிராஸ் கம்யூனிகேஷன் மிஸ்டர் வில்சன் அவர்களுக்கும் வந்து ஈவெண்ட் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, எஸ், தேங்க்யூ ஸோ மச் சார். ஸோ அடுத்து தேர்ட் ப்ரைஸ் 3000 rupees யார் வாங்கிட்டு போகிறாங்க அதை வந்து பார்க்கலாம். நெமி மன்காரி ஆனந்தன், கங்க்ராச்சுலேஷன்ஸ், தேர்ட் ப்ரைஸ் வின் பண்ணியிருக்காங்க. ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாம்.
கலை இலக்கிய திருவிழா 2025 மூன்றாவது பிரைஸ் இந்த பொண்ணு வந்து வீட்டுக்கு எடுத்துட்டு போறாங்க. ஸோ அடுத்தபடியா பேட்மேன் வரைஞ்சிருக்காரு, செகண்ட் பிரைஸ். ஸோ ஸ்ரீ விஷ்ணு பேட்மேன் வரைஞ்சிருக்காரு, ரொம்ப அழகா இருக்கு, சூப்பர் ஹீரோ சூஸ் பண்ணி வரைஞ்சிருக்காரு, செகண்ட் பிரைஸ். கலை இலக்கிய திருவிழா 2025 முதல் பரிசு வின்னர் அகர்ஷனா தேவி. ஒரு ஜோரான அரங்கமே அதிர அளவுக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுக்கலாம். ஃபர்ஸ்ட் பிரைஸ் 10,000 rupees வாங்கியிருக்கு.